பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 141 சங்கீதம் 1 வசனம் 2 வசனம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது. ஆமென். இந்த காலை நேரத்தில் 141 சங்கீதத்தில் தாவீதின் விண்ணப்பத்தை நாம் பார்க்க முடிகிறது. இந்த தாவீது தேவ சமூகத்தில் போய் அவரையே நோக்கி கூப்பிடுகிற பழக்கம் உடையவர். தேவ சமூகத்தில் போய் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கூட தன்னுடைய விண்ணப்பத்தையும் தன்னுடைய வியாகுலத்தையும் தேவனிடத்தில் தெரிவிக்கிறவர். அவர் சொல்லும்போது, ஆண்டவரே, என்னுடைய விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது என்று சொல்லுகிறார். அப்போ காலையில் தூபமாகவும் மாலையில் அந்தி பலியாகவும் அவர் தன்னுடைய விண்ணப்பங்களை தேவனிடத்தில் செபிக்கிறார். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாவீதை போல நாமும் காலையில் நம்முடைய ஜெபம் தூபமாகவும் மாலையில் ஒரு அந்தி பலியைப் போலவும் நம்முடைய ஜெபங்கள் விண்ணப்பங்களும் தேவனுக்கு முன்பாக அமைக்கப்பட வேண்டும். இந்த தாவீது இப்படி காலையிலையும் மாலையிலும் தேவ சமூகத்தில் போய் தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுத்தபடியினால் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 9 வசனம். அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்கார சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி இரட்சியும். துன்மார்க்கர் தங்கள் வலையில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் தாவீது தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்போது, காலையிலையும் மாலையிலையும் ஜெபிக்கும்போது தாவீதுடைய வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகள், ஏராளமான சுருக்குகள், ஏராளமான கண்ணிகள், வலைகள், எதிரிகள், சூழ்ச்சிகள், இவை எல்லாவற்றிலிருந்து அவர் தப்பி கடந்து போனார். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு எதிராக சத்துரு பலவிதமான நெருக்கமான காரியங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், கடன் பாரங்கள், போராட்டங்கள், பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு கொண்டே இருப்பான். இதையெல்லாம் நம்ம தப்பி கடந்து போக வேண்டுமானால் இந்த தாவீது தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணது போல நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலை நேரத்திலையும் தேவ சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். ஜெபிக்கிற பழக்கம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் நம்ம காலையிலையும் மாலையில் ஜெபிக்கும்போது நமக்கு முன்னே இருக்கிற அநேக பிரச்சனைகள், அநேக சத்துருடைய போராட்டங்கள், நமக்கு எதிரே வர்ற சூழ்ச்சிகள், ஆபத்துகள், இவை எல்லாவற்றையும் தப்பி கடந்து போவதற்கு நமக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆமேன். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், இவை எல்லாவற்றிலும் தப்பி கடந்து போக வேண்டுமானால் நாம் தேவ சமூகத்தில் போய் நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இழந்து போன எல்லாவற்றையும் நாம் திரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு போக வேண்டிய இடம் தேவ சமூகம். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் தனித்து போய் உட்கார்ந்து நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கிற பழக்கம் நமக்குள்ளே காணப்படணும். காலையில் இரவு நேரங்களில் நம்ம தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு கொண்டு ஜெபிக்கணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முடிவு கட்டுகிறவர் தேவன் ஒருவர் தான். வேறு எந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது நமக்கு முன்னே இருக்கிற பிரச்சனைகளுக்கு நாம் தப்பி செல்ல தேவன் நமக்கு கிருபை தருவாராக. தானியேல் புத்தகத்தில் அது 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தானியேல் 3 வேளை ஜெபிக்கிற பழக்கம் உடையவர். அவர் 3 வேளை ஜெபித்து கொண்டிருக்கிறவர். தானியேலை எப்படியாவது குற்றம் சாட்டணும். ஏன்னா அவர் அரண்மனையில் ராஜாவுக்கு ரொம்ப பிரியமானவனாய் காணப்பட்டார். அந்த அரண்மனையில் உயர்த்தப்பட்டு கொண்டிருந்தார். இதனால் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு பொறாமை. எப்படியாவது தானியேலை அழிச்சிடணும் அப்படி சொல்லி அவனை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக பல வழிகளில் பார்த்து கொண்டே இருந்தாங்க. ஆனால் இதை தானியேல் மேலே எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னா தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறவர். அவர் ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவரான இருந்தபடியினால் அவர் தன்னை நீதிமானாய், யாருக்கு எந்த அநியாயம் செய்யாதவராய், யாருக்கு எந்த தீங்கு செய்யாத மனுஷனாய் காணப்பட்டார். அவர் வாழ்க்கையில் குற்றம் சாட்டப்படாத ஒரு மனிதனாக காணப்பட்டார். நான் ஒன்று சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்போது, அவர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது ஒரு குற்றமில்லாத வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. இப்போ தானியேலை
அவருடைய தெய்வ விஷயத்தில் மட்டும் குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி நமக்கு தெரியும். தானியேல் மேலே பொய் குற்றச்சாட்டுகளை ஏற்படுத்தி இந்த தானியேலை ராஜா மூலமாக சிங்கக்கபியில் போட வைத்தார்கள். தானியேல் ராஜாவுக்கு பிரியமானவன். ராஜா சொல்கிறார், தானியேலே நீ பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்வதெல்லாம் உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு ராஜா சொல்கிறார். ஆனால் அந்த பிரியமான ராஜாவுக்கு பிரியமானவனாக இருந்த தானியேலை அந்த ராஜாவு மூலமாகட்டு என்ன செய்கிறாங்க, சிங்கக்கபியில் தூக்கி போடுறாங்க. ஆனாலும் இந்த தானியேல் அந்த சிங்கக்கபிலையும் அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அந்த சிங்கங்களால் தானியேலை சேதப்படுத்த முடியலை. காரணம் என்னென்னா, தானியேல் ஜெபிக்கிறவர். அல்லேலூயா. அந்த சிங்கத்துக்கு தப்பி அவர் மறுபடியும் தன்னுடைய பணியை செய்வதற்கு தேவன் அவரை உயர்த்தினார். அப்போ இந்த காலை நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் நாம் ஜெபிக்கணும். நம்முடைய விண்ணப்பத்தையும் நம்முடைய வியாகுலத்தையும் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது நம்மை ஆண்டவர் உயர்த்துவார். நமக்கு முன்பே இருக்கிற சவால்கள், நமக்கு முன்னே இருக்கிற கஷ்டங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள், போராட்டங்கள் இவை எல்லாவற்றையும் தப்பி கடந்து வர நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை நேரத்திலே நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் போய் எங்கள் விண்ணப்பத்தையும் எங்கள் விண்ணப்பங்களை தூபமாகவும் எங்கள் கையெடுப்புகளை அந்தி பலியாகவும் தேவனுக்கு தெரியப்படுத்த உதவி செய்வதாக. எங்களுக்கு முன்னே இருக்கிற நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் இவை எல்லாவற்றையும் கடந்து தப்பி வர எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமேன்.